லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது தொடர்பான வழக்கு. புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சிகளைப் போல சாதாரண இயக்கம் அல்ல. மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்க வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மீது மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதியை ஒருமையில் பேசியதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 37 பேரை விடுதலை செய்தது இலங்கை நீதிமன்றம். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் ஒப்படைப்பு. பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் ஜூனியர் மருத்துவர்கள் முழுமையாக பணிக்கு திரும்ப முடிவு. நோயாளிகள் இன்னல்களை சந்திப்பதால் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் ஜூனியர் மருத்துவர்களை சஸ்பெண்ட் செய்ய சீனியர் மருத்துவர்கள் வலியுறுத்திய நிலையில் அறிவிப்பு. 2020 பாஜக தலைமையிலான ஆட்சி அமையும் போது திமுகவின் ஊழல் வெளியே கொண்டுவரப்படும் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா பேட்டி. மதுவிலக்கை மத்திய அரசு கொண்டுவர வேண்டும் என்ற போலி நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் என்றும் சாடல். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இந்து மக்களின் மனதை காயப்படுத்துவது தாவேக இந்து மதப்படி பூஜைகள் நடத்தி பந்தக்கால் நடுவது ஏன் என ஹெச். ராஜா கேள்வி. 2021 தேர்தலை விட 2024 ஆண்டில் நடந்த தேர்தலில் திமுக 6% வாக்கு எழுந்துள்ளதாக பேச்சு. செங்கடலில் வந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 8 பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவியும் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தி கப்பல் வெடித்து சிதறும் வீடியோ வைரல். ஈரோட்டில் 4 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட பொருட்கள் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனை. கொசுக்களால் பரவும் நோய் தடுப்பு பணிக்காக நிரந்தரம் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என 3368 பேர் களப்பணியில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் KN தகவல். 162 எண்ணிக்கையிலான நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அறிவிப்பு. பள்ளமான பகுதிகளில் தேங்கும் மழை நீரை வெளியேற்ற பல்வேறு திறன் கொண்ட 990 மோட்டார் பம்புகள் தயாராக உள்ளது. சிந்தாதிரிப்பேட் மற்றும் கோபாலபுரத்தில் உள்ள பொது சமையல் கூடங்களில் மணிக்கு 1500 நபர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்யும் வகையில் முன்னேற்பாடு உள்ளது என்று அமைச்சர் KN தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் வருகிற 6ஆம் தேதி நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்காக இறுதி நாள் ஒத்திகை. இந்திய விமானப்படையின் விமானங்கள் ஹெலிகாப்டர் அணிவகுப்பு சென்றதை ஆர்வமுடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி விசாரணை அதிகாரி முன் 3வது முறையாக ஆஜராகி கையெழுத்திட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.